பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியர் ஆகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தரே ஆண்டவர், கர்த்தரே இரட்சகர் என்பதை உணர்ந்தவர்களாக முழு நிச்சயத்தோடும் முழு உற்சாகத்தோடும் ஆராதிக்க அருள் தாரும். நாங்கள் ஏறெடுக்கும் துதி ஸ்தோத்திரங்கள், மன்றாட்டுகள் உமக்கு உகந்த சுகந்த வாசனையுள்ள பலியாக அமைய அருள் தாரும். உம்முடைய திருவார்த்தைகளை கேட்கும் போதும் பாடல்களை பாடும் போதும் தூயாவியானவரின் அருள் மாறி எங்கள் மேலூற்றப்படட்டும். கவலைகள், பாரங்கள், பலவீனங்களை ஒவ்வொருடைய வாழ்விலும் இருந்தும் அகற்றி விடுதலையோடும் சமாதானத்தோடும் ஆராதிக்க உதவி செய்யும். ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உமது கரம் எங்கள் மேல் தங்கி இருக்கட்டும். சகல தடைகளும் நீங்கி போகட்டும். இரட்சகர் இயேசுவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 18வது பாடலை பாடுவோம். ராஜாதி ராஜாவே உம்மை துதிப்பதே ஆனந்தமா. 18வது ஞான பாடல். Raja, Raja,
இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். யோவான் நற்செய்தி நூல் 20வது அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 29 முடிய. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார். உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் வாசித்தாயிற்று. ஆண்டவருடைய அருள் வார்த்தை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக ஆனந்த துதி ஒலி கேட்கும் இந்த பாடலை உற்சாகத்தோடு பாடும். துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மைவானில் பாசம் பெரியதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றிப்பற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குந்திட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆதிநிலை எகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே. பாலான
சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சியோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். விடுதலை முழங்கிடுவோமே, வெட்கினம் யாவும் அகலும். திருக்கண்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகன் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அவிழ்ந்திடும், விடுதலை பெருவாழ்வு காண்போம். நுகங்கள் முறிந்திடும் கட்டுகள் அவிழ்ந்திடும், விடுதலை பெருவாழ்வு காண்போம். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவசனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அறிக்கை வாழ்வை அமைப்போம், ஆண்டவர் மார்பில் சுகிப்போம். பராத வாழ்வு சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பராத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தமும் தோனிக்கும். ஆகாய விண்ணினாய் அவசரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்ணினாய் அவசரம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தென்னிந்திய திருச்சபையாக நம்முடைய தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிற அருட்செய்தியின் தலைப்பு, என் ஆண்டவரே என் கடவுளே, மை லார்ட் அண்ட் மை காட். தியான வசனம் யோவான் 20வது அதிகாரம் 28வது வசனம். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றார். யோவான் நற்செய்தி நூல் இயேசுவின் தெய்வீகத்தையும் மனித தன்மையையும் மிக ஆழமாக வெளிப்படுத்தும் ஒரு தனித்தன்மை வாய்ந்த நற்செய்தி நூலாகும். யோவான் நற்செய்தி நூலின் தொடக்கமே ஆதியிலே வார்த்தை, லோகோஸ் இருந்தது என்று துவங்குகிறது. வார்த்தை என்பதற்குரிய கிரேக்க சொல்தான் லோகோஸ். கிரேக்க தத்துவத்தில் லோகோஸ் என்பது இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கும் அறிவை, தெய்வீக அறிவை குறிக்கின்ற ஒரு சொல். யோவான் நற்செய்தியாளர் யோவான் 1:1 இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி இயக்குகின்ற வார்த்தையாகிய அவரே மனிதனாக இயேசுவாக அவதரித்தார் என்று பிரகடனம் செய்கிறார். நற்செய்தி நூலின் இறுதியில் யோவான் 20:28 என் ஆண்டவரே என் தேவனே என்ற தோமாவின் விசுவாச அறிக்கை வழியாக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வீக அதிகாரம் கொண்ட ஆண்டவர் என்பதை யோவான் நற்செய்தியாளர்
நேரடியான சாட்சி வழியாக உறுதிப்படுத்துகிறார். அப்போஸ்தலராகிய தோமாவின் இந்த விசுவாச அறிக்கை தரும் செய்தி என்ன? முதலாவதாக சந்தேகத்திலிருந்து தெளிவிற்கு. சந்தேகத்திலிருந்து தெளிவிற்கு. யோவான் 20வது அதிகாரம் 26வது வசனம். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். தன்னை பின்பற்றி தன்னோடு நெருக்கமாயிருந்தும் தன்னை சந்தேகித்தவர்களை இன்முகத்தோடு இனிய வார்த்தைகளோடு சந்திக்கின்ற ஆண்டவர் இயேசுவை இங்கே பார்க்கிறோம். திருமறையில் உள்ள மிக சிறப்பான நிகழ்வுகளில் ஒன்று, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் வாரத்தின் முதல் நாளில் தன் சீஷர்களுக்கு தரிசனம் தந்த நிகழ்வு. ஆனால் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தில் ஒரு சீஷன் மாத்திரம் அங்கே இல்லை. அவர்தான் தோமா. மற்ற சீஷர்கள் எல்லாரும் தோமாவினிடத்தில் வந்து நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று மிகுந்த சந்தோஷத்தோடும் உற்சாகத்தோடும் சொன்னபோது தோமாவின் பதில் என்ன தெரியுமா? யோவான் 20வது அதிகாரம் 25வது வசனம். அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். எனவே தான் இன்று வரை அவரை சந்தேக தோமா என்று அழைக்கிறோம். தோமா இயேசு கிறிஸ்துவின் சீஷன், அப்போஸ்தலர்களில் முக்கியமான ஒருவர். இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து சத்தியத்தை கற்றவர். இயேசுவோடு 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தவர். ஆனால் அவருக்குள் இருந்த ஒரு மோசமான தொற்று வியாதி, சந்தேகம். இன்று அநேக தெய்வ ஜனங்களுடைய வாழ்க்கையில் சந்தேக தோமா உள்ளே உட்கார்ந்திருக்கிறார். சோதனைகளும் கஷ்டங்களும் வரும்போது கர்த்தர் உண்மையாகவே என் ஜெபத்தை கேட்டாரா? ஏன் என் கண்ணீருக்கு பதில் இல்லை? ஏன் என் ஜெபத்திற்கு பதில் இல்லை என்று கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் சந்தேகப்பட ஆரம்பித்து விடுகிறோம். கர்த்தர் நல்லவர் என்று பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறது. ஆனால் நம் வாழ்க்கையில் சூழ்நிலைமைகள் மோசமாகும் போது கர்த்தர் நல்லவர் தானா என்று கர்த்தருடைய தெய்வீகத்தையும் கர்த்தருடைய நற்குணத்தையும் சந்தேகப்பட ஆரம்பித்து விடுகிறோம். இயேசுவின் அப்போஸ்தலர்களில் ஒருவரான தோமாவிற்குள்ளும் ஒரு மிகப்பெரிய சந்தேகம் இருந்தது. அது என்ன சந்தேகம்? இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஒரு கட்டுக்கதையா அல்லது உண்மை கதையா? ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து 8 நாட்கள் ஆகிவிட்டது. பூட்டிய அறை வீட்டிற்குள் பயந்து ஒளிந்து கொண்டிருந்தாலும் மற்ற சீடர்கள் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் இருந்தார்கள். தோமா தைரியசாலியாக வெளியே சென்று வரக்கூடிய துணிச்சல் உள்ளவராக இருந்தாலும் நம்பிக்கையற்றவராக, அவிசுவாசம் நிறைந்தவராக இருந்தார். அந்த கூட்டத்தில் அவரால் சந்தோஷப்பட முடியவில்லை, நிம்மதியாக இருக்க முடியவில்லை. சந்தேகக்கேடு, சந்தோஷக்கேடு என்று சொல்லுவார்கள். சந்தேகப்பட்ட, சந்தோஷத்தை எல்லாம் இழந்து நின்ற தோமாவை சந்திப்பதற்காக ஆண்டவர் இயேசு தேடி வந்தார். இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். ஆனால் அநேக கிறிஸ்தவர்களுடைய விசுவாச வாழ்க்கை இன்னும் உயிர்த்தெழவில்லை, பாவத்தில் மரித்து கிடக்கிறது. எனவே தான் மனதுக்கம், மனச்சஞ்சலம், சந்தேகம், மனக்குழப்பம், தெளிவற்ற நிலை, இவற்றின் மத்தியில் சந்தோஷத்தை இழந்து தோமாவை போல நீங்கள் தனித்து விடப்பட்டிருக்கலாம். பரிதாபமான விசுவாசியாய் ஒரு பைத்தியம் போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்கள் சந்தேக புத்தியை அகற்றி சந்தோஷமான வாழ்க்கையை தர விரும்புகிறார். இன்று என் ஆண்டவரே, என் தேவனே
என்று இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவர் இயேசு பற்றிய தெளிவு இருந்தால் நம் வாழ்வில், குடும்பத்தில் தெளிவு வந்துவிடும். இரண்டாவதாக, அலட்சியத்திலிருந்து அர்ப்பணிப்பிற்கு. அலட்சியத்திலிருந்து அர்ப்பணிப்பிற்கு ஆண்டவர் இயேசு தன்னை அலட்சியம் செய்த தோமாவை அர்ப்பணிப்பிற்கு நேராக நடத்தினார். தடம் புரண்ட லட்சியத்திலிருந்து திடமான அர்ப்பணிப்பிற்கு நேராக நடத்தினார். யோவான் 20வது அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு ஆதாரமாக இருந்த, உயிருள்ள சாட்சிகளாக இருந்த உடன் சீஷர்களை தோமா நம்பவில்லை. தனிப்பட்ட ஆதாரத்தை தேடினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவரை விசுவாசிப்பதற்கு 3 விதமான நிபந்தனைகளை முன்வைத்தார். 25வது வசனம். அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த காயத்தில் என் விரலை இட்டு சோதிக்க வேண்டும். மூன்றாவதாக, என் கையை அவருடைய விலாவிலே போட வேண்டும். தோமாவின் வார்த்தைகளில் தீவிரமும் அலட்சியமும் உதாசீனமும் விரக்தியும் கொடூரமும் நிறைந்திருந்தது. என்றாலும் அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் இயேசு தோமாவுக்கு காட்சி தந்தார். எவ்வளவு தாராளமான அன்பு, எவ்வளவு பூரணமான அன்பு! 8 நாட்களுக்கு முன்பு தோமா சீஷர்கள் நடுவில் விதித்த நிபந்தனைகளை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவருக்கு நினைப்பூட்டினார். தோமா அதிர்ந்து போனார், வெட்கப்பட்டு போனார், உடைந்து கதறினார், என் ஆண்டவரே, என் தேவனே. தோமாவுக்கு ஒன்று புரிந்தது. 8 நாட்களுக்கு முன்பு இந்த பூட்டிய அறை வீட்டிற்குள் இருந்து கொண்டு தான் சவால் விட்ட போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இந்த அறை வீட்டிற்குள் காணக்கூடாதவராக கூடவே இருந்தார். தன் வார்த்தைகளை கேட்டார். இதுவரை தன்னை பொறுமையோடு கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதை உணர்ந்த பொழுது அவரால் தன்னை அடக்கிக் கொள்ள முடியவில்லை, அர்ப்பணிக்காமல் இருக்க முடியவில்லை. இனி நீரே என் ஆண்டவர், இனி நீரே என் தேவன் என்று ஆண்டவர் இயேசுவின் சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்தார். உடனிருந்த சீடர்களையே நம்பாதவர் தோமா எதிர்த்து நிற்கிறவராக, வீம்பு காட்டுபவராக, பிடிவாதம் நிறைந்தவராக, உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை ஏற்றுக்கொள்ளாத கடின இருதயம் உள்ளவராக, பின்மாற்றக்காரராக இருந்த தோமா இயேசுவின் அன்பிற்கு தன்னை திடமாய் அர்ப்பணித்தார். அர்ப்பணிக்காதபடிக்கு இனியும் கடின உள்ளத்தோடு தொடரப்போகிறீர்களா? அர்ப்பணமுள்ள வாழ்விற்கு ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். இன்று நம்மில் எத்தனையோ குறைவுகள் காணப்படலாம். கிறிஸ்தவ வாழ்வில் தடம் புரண்டு போயிருக்கலாம். நம் கடின உள்ளத்திற்காக தாயுள்ளம் கொண்ட நம் ஆண்டவர் நம்மை தள்ளுவதில்லை, கைவிட்டு விடுவதும் இல்லை. அர்ப்பணமுள்ள வாழ்விற்கு ஆண்டவர் இயேசு அழைக்கிறார். கூட்டத்தோடு கூட்டமாய் நிற்கிற விசுவாசியாக அல்ல, என் ஆண்டவரே, என் தேவனே என்று தனிப்பட்ட விதமாய் நம் வாழ்வை இயேசு கிறிஸ்துவிற்கு அர்ப்பணிப்பது பேரானந்தம், பேரின்பம். மூன்றாவதாக, அற்ப விசுவாசத்திலிருந்து ஆழத்திற்கு. அற்ப விசுவாசத்திலிருந்து ஆழத்திற்கு. 29வது வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்து விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இந்த உலகம் நம்பக்கூடாதவர்களை அவசரப்பட்டு நம்புகிறது. நம்பக்கூடாதவைகளின் மேல் அவசரப்பட்டு தங்கள் நம்பிக்கையை வைக்கிறது. நம் முழு நம்பிக்கையையும் வைக்க வேண்டியது தெய்வ வார்த்தையின் மீது,
பல நேரங்களில் நாம் அவசரப்பட்டு தேவ வார்த்தையை தள்ளிவிடுகிறோம். உயிர்த்தெழுதலை குறித்து தீர்க்கதரிசிகளும் ஆண்டவர் இயேசுவும் முன்னறிவித்திருந்தும் சத்தியத்தை விட்டு விலகிச் செல்வதில் சீஷர்களும் தோமாவும் அவசரம் காண்பித்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களை விசுவாசத்தின் ஆழத்திற்குள் வழி நடத்தினார். அவசரம், பொறுமையின்மை, பயம், பதற்றம், பிடிவாதம் போன்ற தன்மைகள் நம்மை விசுவாசத்தை விட்டு வழிவிலகச் செய்கிறது. இவை பெரும் பாவம் போல தெரியாவிட்டாலும் கிறிஸ்துவை விட்டு நம்மை விலகிச் செல்ல வைப்பவை என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் இயேசு பாக்கியமுள்ள ஆழமான விசுவாச வாழ்விற்குள்ளாக இன்று நம்மை அழைக்கிறார். முதல் நூற்றாண்டு ரோம பேரரசர்கள் தங்களை ஆண்டவர் கீரியோஸ் என்று அழைத்து கொண்டார்கள். தங்களை கடவுளின் பிரதிநிதியாக, தெய்வமாக வணங்க வேண்டும், ஆண்டவர் என்று கனப்படுத்த வேண்டும் என்று தேசத்தின் ஜனங்களை கட்டாயப்படுத்தினார்கள். மறுத்தவர்கள் தேச துரோகிகளாக, எதிரிகளாக குற்றம் சுமத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டனர். இந்த சூழ்நிலைமையில் ரோம பேரரசர் சீசரை கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் என்று அறிக்கை செய்ய மறுத்தனர். இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கை செய்தார்கள். ரோம பேரரசராகிய சீசர் அல்ல, இயேசுவே இப்பிரபஞ்சத்தின் உண்மையான ஆண்டவர், அதிபதி என்பதை தேவ ஜனங்கள் பறைசாற்றினார்கள். ஆதி திருச்சபையின் முக்கியமான விசுவாச அறிக்கை இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர் என்பதாகும். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 3வது வசனம். இந்த ஆழமான விசுவாச அறிக்கைக்கு அடித்தளமிட்டவர் அப்போஸ்தலர் தோமா. இந்த ஆழமான விசுவாச அறிக்கை நிமித்தம் ரோம சாம்ராஜ்யத்தில் முதல் 3 நூற்றாண்டுகளில் இரத்த சாட்சிகளாகிய மாறிய கிறிஸ்தவர்கள் லட்சக்கணக்கான பேர். துன்புறுத்தல்கள், துன்பங்களின் மத்தியிலே தான் திருச்சபை வேகமாக வளர்ந்தது. ஈர்த்தெழுந்த இயேசுவே என் ஆண்டவர், என் தேவன் என்று திருச்சபையும் விசுவாசிகளும் அன்று உறுதியாக நின்றார்கள். மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்விற்கு அல்ல, ஆழமான கிறிஸ்தவ வாழ்விற்கு, அசைவில்லாத விசுவாச வாழ்விற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்தியாவிற்கு தோமா முதல் நூற்றாண்டில் அர்ப்பணியாளராக வந்தார். இரத்த சாட்சியாக இந்த மண்ணில் விதைக்கப்பட்டார். இரத்த சாட்சிகளின் இரத்தம் திருச்சபையின் வித்து. அப்படிப்பட்ட விசுவாச வித்துக்களின் வழியாக முளைத்த திருச்சபைகள் நாம். இன்று பாக்கியமுள்ள விசுவாசத்திற்கு சொந்தக்காரர்களாக நம்மை அர்ப்பணிப்போம். என் ஆண்டவரே, என் தேவனே என்ற அறிக்கை தெளிவிலிருந்து பிறந்த அறிக்கை, திடமான அர்ப்பணிப்பிலிருந்து பிறந்த அறிக்கை, ஆழமான அனுபவத்திலிருந்து உதித்த அறிக்கை. இந்த வார்த்தைகளால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 472வது பாடலை பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன். ஞான பாடல் 472. இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார், ஆவியானவரை ஏற்றுக்கொண்டார்.
இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். விடுதலை கால சோதரிப்பேன். சமாதானம் ரம்மியமோ துய தேவாவி வலமயோ புண்ணியநாத தந்து விட்டார். விண்ணிலும் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். விடுதலை கால சோதரிப்பேன். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அவிசுவாசங்களும் பயங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கிற பொழுதெல்லாம் எங்கள் ஆண்டவர் மகிமையின் நம்பிக்கையாக வந்து வசனங்களின் வழியாக எங்களை பலப்படுத்துகிறீர். விசுவாச அடிச்சுவட்டில் நடப்பதற்கு உதவி செய்திருக்கிறீர். எல்லாவற்றை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்று நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி அப்போஸ்தலராகிய தோமாவின் விசுவாச வாழ்க்கையைப் போல எங்களுடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்பப்பட உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். நாங்களும் கர்த்தருக்கென்று எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாய், சுடர்விடத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலே வந்த ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளால் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. குடும்பங்களிலே ஆண்டவர் தருகிற சமாதானம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கட்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்ருவின் கிரியைகள், போராட்டங்கள் ஒன்றும் குடும்பங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். தேவை உள்ளவர்கள் உண்டு. ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். நீரே போதுமானவராக இருந்து தேவைகளை சந்தித்து வழிநடத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள், விசுவாச துரோகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறவர்கள், பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியாதபடிக்கு தவிக்கிறவர்கள், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு விடுதலையை இப்பொழுதே அருளி செய்கிறாக. ஆண்டவருக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற நாட்களாய் வருகிற நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுக்க ஜெபிக்கிறோம். தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் தங்களுடைய பணி பொறுப்பின் நிமித்தமாய், படிப்பின் நிமித்தமாய், குடும்பமாக தனியாக இருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு உடைய பிரசன்னம் தங்கியிருக்கட்டும். நீரே அவர்களை ஆட்கொண்டு நடத்தும். ஏற்ற நாட்களிலே விடுமுறைக்கு வருகிற வரைக்கும் உடைய கிருபையின் பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். உலகம் முழுவதிலும் இருக்கிறதான எல்லா யுத்தங்களுடைய பேராபத்துக்களின் நடுவில் நீரே சமாதான பிரபுவாக இருந்து தேசத்தினுடைய தலைவர்களுடைய இருதயங்களிலே பேசி சமாதானத்தினுடைய நற்செய்தி ஒவ்வொரு இடங்களிலும் பறைசாற்றப்பட கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் அமைதலான நாட்களை நீரே தந்து ஆசீர்வதிப்பீராக. யுத்தங்களை ஓய பண்ணுகிற கர்த்தர் நீர் சமாதான பிரபுவாக இருந்து தேசங்கள் மறுபடியும் கட்டப்பட கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் எங்களுடைய தேசத்தினுடைய கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்ற மாநிலங்களுக்காக இன்னமும் நடைபெறுவதற்கு ஆயத்தமாக இருக்கிற மேற்கு வங்கம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 100க்கு 100 வாக்குப்பதிவு நடைபெறத்தக்கதாக நேர்மையாக இந்த தேர்தல் நடைபெற
ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற தலைவர்கள் இது நிமித்தம் எழும்பத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் தேசத்தை ஆளுகிறவர் என்பதை எல்லாருடைய கண்களும் கண்டு கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் தம்முடைய மாட்சியை வெளிப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதியும். வறட்சியான இந்த நாட்களிலும் ஆசீர்வாதமான மழையை தந்து கர்த்தர் நடத்தும். வியாதி விக்கினங்கள், தொற்று வியாதிகள் பெருகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் கண்ணின் மணியை போல காத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தும். நல்ல விடுதலையோடு சுகத்தோடு கர்த்தர் நடத்தி உம்முடைய அன்பிற்கு சாட்சியாக நிறுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கிராமங்களின் நடுவில் இன்னமும் ஆண்டவரை அறியாத மக்கள் மத்தியிலே நடைபெறுகிற எல்லா ஊழியங்களின் வழியாகவும் அநேக ஆத்துமாக்கள் தொடப்பட ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஊழியத்தின் பாதையில் முன்னிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை வலிமையாக எடுத்து பயன்படுத்தும். எங்களை தேவ சமூகத்திலே தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.